ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 9ஆம் வகுப்பு மாணவியிடம் நெருங்கி பழகி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு கர்ப்பிணியாக்கிய தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவிக்கு நேர்ந்த கொடுமையின் பின்னணி என்ன? வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்த சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். உடலை பரிசோதித்ததில் சிறுமி கர்ப்பமாக இருந்தது தெரிய வந்துள்ளது. கர்ப்பத்திற்கு காரணம் என பள்ளி ஆசிரியர் போலீசில் கைதாக. வழக்கின் பின்னணி என்ன? விசாகப்பட்டினத்தில் பிரபல தனியார் கல்வி குழுமமான நாராயணா கல்வி குழுமத்தின் உயர்நிலை பள்ளி அங்குள்ள பந்தரா நகரில் செயல்பட்டு வருகிறது. அந்த பள்ளியில் உடற்பயிற்சி ஆசிரியராக வேலையில் இருந்தவர் 35 வயதான துர்கா பிரசாத். அதே பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி ஒருவரிடம் துர்கா பிரசாத் நெருக்கமாக பழகியுள்ளார். இதனை பயன்படுத்தி அந்த மாணவியிடம் பலமுறை பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். இதற்கிடையே திடீரென்று ஒரு நாள் மாணவி கடும் வயிற்று வலிக்கு ஆளாகியுள்ளார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மாணவியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். உடல் உபாதையாக இருக்கும் என நினைத்து மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் மிரண்டு போனார்கள். 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கர்ப்பமாக இருப்பதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தனர். கர்ப்பத்துக்கு யார் காரணம் என்று பெற்றோர் விசாரித்த போது அந்த மாணவி உடற்கல்வி ஆசிரியர் துர்கா பிரசாத் பெயரை கூறினார். இது பற்றி பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ஆசிரியர் துர்கா பிரசாத்தை கைது செய்தனர். அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு நேர்ந்த கொடுமை வெட்ட வெளிச்சமானது. இதனையடுத்து ஆசிரியர் துர்கா பிரசாத்தை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.